ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இடியாப்ப மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாவை ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். அதுக்கு இது போல் பச்சரிசி எடுத்திருக்கோம். இதில் 4லேருந்து 5 கிலோ அளவுக்கு இருக்கும். இது ரேஷன் அரிசி தான். இதை நல்லா இது போல் 5லேருந்து 6 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் 3 மணி நேரம் போல் இதை நல்லா ஊற விட்டுருங்க. இந்த அரிசி பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் போல் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போது இந்த அரிசியை நம்ம தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துடலாம். அரிசியை மட்டும் வடிகட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இந்த அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஒழுகி வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்லேயே ஒரு வெள்ளை வேட்டி அல்லது ஒரு வெள்ளை டவல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, இது போல் விரித்து போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அரிசி எல்லாத்தையுமே பரவலாக இது போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா காயட்டும். இது போல் கையில் அள்ளி பார்த்திங்கன்னா இப்படி பிடிக்க வரணும். அதே போல் கீழே அப்படி போட்டிங்கன்னா கையில் அரிசி ஒட்டக்கூடாது. அந்த பதத்துக்கு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து இது போல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. நீங்கள் வீட்டில் மிக்சிலேயே அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க. இது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்டோர் பண்ண முடியாது. இதை நம்ம ஒரு கடாயில் வச்சு வறுத்து எடுக்கணும். அதுக்கு ஒரு கடாயை பெரிய ஒரு அகலமான கடாயாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடியும். அதில் நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். சீக்கிரமாக மாவுலாம் கருக ஆரம்பிச்சிரும். இந்த மாவை வறுக்கக்கூடிய பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. லேசான பாத்திரமாக இருந்தால் நம்மளோட மாவெல்லாம் போட்ட உடனே கருப்பாக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், நல்லா இது போல் ஃப்ரை பண்ணியாச்சு. 5லேருந்து 7 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கைவிடாமல் இது போல் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா மாவெல்லாம் அடியில் கருக ஆரம்பிச்சிரும். நம்மளோட மாவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணல் மாதிரி நல்லா பழப்பழன்னு வர ஆரம்பிக்கும். நமக்கே தெரியும். அது கொஞ்சமாக கையில் மாவை எடுத்து கோலம் போடுற மாதிரி இது மாதிரி நீட்டாக இழுத்திங்கன்னா ஈஸியாக இழுக்க வரும். அந்த பதத்தில் இருக்கணும் நம்மளோட மாவு. அப்போ தான் நீண்ட நாள் ஸ்டோர் பண்ணால் கூட கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், லைன் கிளியராக நீளமாக இது போல் இழுக்க வந்தால் தான் நம்மளோட மாவு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இதே போல் எல்லா மாவையும் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண மாவு எல்லாத்தையுமே இது மேலே போட்டுருங்க. போட்டுட்டு இது நல்லா ஆறட்டும். மாவு எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சலிச்சு எடுத்துக்கலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம சல்லடையில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடியில் பார்த்திங்கன்னா அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி மேலே கப்பிலாம் ஃபார்ம் ஆகும். இந்த கப்பி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வச்சு மிக்சியில் திரும்பவும் பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மாவையும் இதே போல் நம்ம சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சளிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்ட்டு நமக்கு தொட்டு பார்த்தாவே தெரியும். மணல் மாதிரி இருக்கணும். அந்த பதத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இடியாப்பம், கொள்ளுக்கட்டை இது மாதிரி எது செஞ்சாலுமே நம்மளுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக வரும். இடியாப்பம் செஞ்சு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா கூட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு இருந்தால் மட்டும்தான் அது மாதிரி சாஃப்டாக வரும். பாருங்கள், இப்போ எல்லா மாவையும் இது போல் நம்ம சளிச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டே போகாது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாவு. கடையில் வாங்குறதுக்கு பதில் இது மாதிரி நம்ம வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாவை வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். கொள்ளுக்கட்டை செய்யலாம், இடியாப்பம் செய்யலாம், பால் கொள்ளுக்கட்டை செய்யலாம், எல்லாமே செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.